அர்த்தநாரி ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது என்னன்னா 4 மடங்கள் என்ன நோக்கத்துக்காக நிறுவப்பட்டதோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்தந்த கடைபிடிக்கிற வேதங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மடம் தன்னுடைய அடையாளமாக ஒரு மகா வாக்கியத்தை வச்சுட்டு இருக்கு ஒவ்வொரு மட்டமும். ஆனால் அதனுடைய மொத்த சாரம் என்னென்னா பரபிரம்மம் ஒன்று தான் அப்படிங்கிறது. பட் தன்னுடைய ஓன் ஸ்டைலில் அந்தந்த அவங்கவுங்க கடைப்பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வேதத்துலேருந்து அவங்கவுங்க ஒரு வாக்கியத்தை மகா வாக்கியமாக வச்சுட்டு இருக்கா. இப்போல்லாம் சொல்கிறது இல்லையா, மோட்டோ லோகோ அப்படின்னலாம், அது மாதிரி வச்சுக்கோங்க. இதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, பிரம்மம் தி அப்சல்யூட் முழுமையான ஒன்றே ஒன்று தான். கோவர்தன பூரி பீட்டம் ஒரிசால சொன்னேனே, அங்கே ரிக்வேதம், அதனுடைய மகா வாக்கியம் என்ன அப்படின்னா பிரஜானம் பிரம்ம. அதாவது பிரஜ்ஞ அப்படின்னா தன் உணர்வு நிலை, விழிப்பு நிலை, கான்ஷியஸ். ஸோ அவங்களுடைய மகா வாக்கியம் அந்த பீடத்தினுடைய ரிக்வேதத்திலேருந்து எடுக்கப்பட்டது பிரஜானம் பிரம்ம. அடுத்தது சாரதா பீட்டம் ஸ்ருங்கேரி சவுத்துக்கு, இந்த கர்நாடகாவில் யஜுர்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, அயம் பிரம்மம், அகம் நான், அயம் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது மகா வாக்கியம் ஸ்ருங்கேரி மட்டத்தினுடையது. அடுத்து துவாரகா பீட்டம் குஜராத்தில், அதையும் கூட சாரதா பீட்டம்னு சொல்கிறது உண்டு. அங்கே சாமவேதம், அங்கே இருக்கிற மகா வாக்கியம் என்ன அப்படின்னா சாமவேதத்திலேருந்து தத்துவமசி, அதாவது தட் இஸ் யூ, யூ ஆர் தட், நீயே அது. தத் அப்படின்னா அது, வம் நீ, அசி அப்படின்னா இருக்கின்றாய். தத்துவம் அசி, தத்துவமசி, அது நீயாக இருக்கின்றாய். நீ எதை தேடுறியோ அது நீயாக இருக்கின்றாய் அப்படிங்கிறது. அதுதான் அந்த அதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் பிரம்மம். அது எனக்கு பிடிச்ச பேரான மீனாட்சி, சொக்கநாதா, காமாட்சி, ஈஸ்வரா, ஈஸ்வரி, இப்படி என்ன வேணால் சொல்லிக்கலாம், எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச பேரை சொல்லிக்கலாம். பட் அந்த சக்திங்கிறது அது இறை சக்தி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கூட 18 படி ஏறி மேலே போய் தரிசனம் செய்யும் இடத்துல தத்துவமசி அப்படின்னு எழுதியிருக்குமா. நான் போனதில்லை, போயிட்டு வந்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ எதை நாடி வந்தாயோ அது நீயேதான் அப்படின்னுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது 4வது இந்த பத்ரி பீட்டம் சொன்னேன் இல்லையா, நார்த்தில் அதர்வண வேதம், அதனுடைய அந்த மடத்தினுடைய மகா வாக்கியம் அயமாத்ம பிரம்மா, திஸ் சோல் இஸ் பிரம்மம். இந்த உடலுக்குள்ளே இருக்கிற இந்த சோல் தட் இஸ் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது. அயம் இது, உடலுக்கும் இருக்கும் ஆத்மாதான் பிரம்மம், இந்த உடலுக்கு இருக்கிற ஆத்மாதான் பிரம்மம். இப்படி 4 மடங்களும் ஒரே விஷயத்தை வெவ்வேறு நடையில் கடைபிடிக்கிறாங்க அவங்களுடைய ஓன் பாணியில். சரி, அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு கலங்கரை விளக்கமாக இந்த ஒவ்வொரு மட்டமும் இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறாங்க. சாதத்தை எப்படி எந்த மெத்தடில் வேக வச்சா என்ன, ஆனால் வேக வச்சு சாப்பிடணும், அதுதானே. இந்த மாதிரி பரபிரம்மம், பரம்பொருள், தி அப்சல்யூட், நிபந்தனை எதுவும் இல்லாத தனித்துவமான முழுமையான நிறைவானது இந்த பரம்பொருள். இதை தான் ஆதிசங்கரர் ஆத்மபோதம் சொல்லும் பொழுது, a lighted lamp does not need another lamp to illuminate its light. So too, Atman, which is knowledge itself, needs no other knowledge to know it. அதாவது என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னா, ஏற்றப்பட்ட விளக்கின் ஒளியை விளக்குவதற்கு வேறு ஒரு விளக்கு அவசியப்படாது. அதே போல ஞானம் எனும் ஆத்மாவை அறிய வேறொரு ஞானம் அவசியம் இல்லை அப்படிங்கிற. ஒருத்தர் சமையல் பற்றிய அறிவை பெறுவதற்கு
எது எதை எப்படி நறுக்கணும், வேக வைக்கணும், பொரிக்கணும், வதக்கணும்னு கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை அவரவர்களே செய்து பழகணும். ஆனால் அதை செய்யும் அறிவு இருந்தால் மட்டும் போதாதே, அதுக்கு செய்யறதுக்கு உபகரணங்கள், சமைக்கும் பொருட்கள் மற்றும் உடலின் அங்கங்களும் வேணுமே. கூடவே பஞ்சபூதமான நீர், நெருப்பு, ஸ்பேஸ் போன்றவையும் வேணுமே. ஓகே, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு முன்னமே நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது, ஒரு நாள் சங்கரர் அவர் சீடர்கள் கூட காசி நகர வீதியில் கங்கையில் குளித்ததுக்கு பிறகு நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போது விஸ்வநாதனான நீ ஒரு சண்டாளனுடைய ரூபத்தில் 4 விதமான நாய்களை கூட்டிட்டு சங்கரர் எதிரில் வந்த. உடனே அவர் சிஷ்யர்கள் உன்னை பார்த்துட்டு, ஹே சண்டாளா, ஒதுங்கி நடந்து போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சங்கரரை பார்த்து, சொக்கனான விஸ்வநாதனான சண்டாள வேஷத்தில் இருக்கும் நீ ஒரு கேள்வி கேட்டியான் சங்கரரை பார்த்து. சொன்னது சிஷ்யனாக இருந்தால் கூட கேள்வி ஆசானுக்கு தான். ஏன் தெரியுமா? பிள்ளை செய்யும் தவறுக்கு பெற்றோரும், மாணவன் செய்யும் தவறுக்கு ஆசானும், பிரஜைகள் செய்யும் தவறுக்கு ராஜாவுமே பொறுப்பு. சரி கூட, நீ என்ன கேட்டேன்னா, எதை தள்ளி போக சொல்கிற, இந்த உடலையா ஆத்மாவையா அப்படின்னு. உணவாலான இந்த உடல் இன்னொரு உடலில் இருந்து வந்தது. ஆத்மா எனும் ஞான உணர்வோ பிரம்மமோ பரபிரம்மத்திலிருந்து வந்தது. இதில் எதுவுமே சுத்தம் செய்யப்பட வேண்டும், நகர்ந்து போக வேண்டும் என்று எதை சொல்கிறாய் அப்படின்னு சண்டாள வேஷத்தில் இருக்கிற நீ, காசி விஸ்வநாதனான நீ அப்படி கேட்ட உடனே சங்கரர் புரிஞ்சுண்டார். நீ தான் வந்திருக்க அப்படின்னு. நீ உன் சுயரூபத்தை காட்டி 4 நாய்களாக நீ கூட்டிட்டு வந்தது 4 வேதங்கள். இன்னும் சொல்கிறேன் சொக்கநாதா.